Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோல பேபி ஷவர் பிளேட் டெக்கரேஷனுக்கு இந்த பியூட்டிஃபுல் ஸ்விங் DIY பண்ண போறோம். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திக்கா இருக்கிற பிளேட் எடுத்துட்டு சென்டர் போர்ஷன் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல பேஸ்ட் பண்றதுக்கு green கலர் foam sheet ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் ஷேப் கரெக்ட்டா ஸ்டிக் பண்ணிட்டா பேஸ் பார்ட் கிடைச்சிடும். Next circle shapeல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இத கவர் பண்றதுக்கு ரெட் கலர் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடுறேன். என்கிட்ட ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ரேம் இருந்துச்சு. அதில இருந்து தான் இந்த wooden circle piece எடுத்துக்கிட்டேன். இப்போ கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டுட்டு கோல்டன் கலர் foil sheet ரோல் பண்ணிக்கிறேன். Next தொட்டில் பண்றதுக்கு ஒரு empty soap box எடுத்துர்க்கேன். இதில இருக்கிற sides எல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் லேயர் மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இத டெக்கரேட் பண்றதுக்கு லேஸ் பீஸ் ஸ்டிக் பண்றேன். Next inner part கவர் பண்றதுக்கு foam sheet யூஸ் பண்ணிக்கிறேன். இதில satin cloth வச்சிட்டு inner portion கவர் பண்ணிடலாம். Next ஒரு stone chain எடுத்துக்கோங்க. ஒரு கார்னரா இந்த தொட்டிலோட பேக் சைடு வச்சு ஸ்டிக் பண்ணுங்க. சேம் வே இன்னொரு செயினை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே அந்த wooden circleக்கு மேலே எடுத்துட்டு வந்து தொட்டிலோட பேக் சைடுக்கு வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. மேலே ஸ்ட்ராங்கா நிக்காது. சோ இங்கேயும் டேப் ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. Next இந்த ரவுண்ட் பீஸை பேஸ் பார்ட்டோட அட்டாச் பண்ணணும். அப்படியே ஸ்டிக் பண்ணால் கீழே விழுந்துடும். ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் சென்டரில் இப்படி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்பேஸில் wooden பீஸை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் பீஸை பேஸில் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே விழாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பாஞ்ச் பீசஸ் எல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கும். தொட்டிலுக்கு கீழே ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கிறதால பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஸ்டோன்ஸும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேஸோட அவுட்டர் போர்ஷனில் லேஸ் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இங்கே எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருந்துச்சு. லேஸ் ஸ்டிக் பண்ண அப்புறம் நல்ல லுக் கிடச்சிருச்சு. ஃபைனலாக ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். என்னோட பேபி ஷவருக்கு பிளேட் டெக்கரேஷனில் இந்த மாதிரி ஸ்விங் செஞ்சு வச்சுருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி ஹேண்ட்மேடாக செஞ்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். எங்கே இருக்கிற கேப்பில் சாக்லேட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபிஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.